இதில் எனக்கு முன்னாடி கவிதா ரொம்ப நல்லா பேசினாங்க. அவங்க பார்வை மிகச் சரியானது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு 11 வருஷத்தில் 7 ப்ரமோஷனா. அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு சொன்னால் நீங்களாம் போய் சேர்ந்து நம்ம கூட அப்ளிகேஷன் போடலாமியா. எனக்கு தெரிய 11 வருஷத்தில் 7 ப்ரமோஷன்றது பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தா 1 வகுப்பாக சேர்த்து விடுவாங்க ஃபெயில் ஆகாமல் போனால். அதில் இவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற ஆண்கள் யாருமே கோச்சிக்கிறது இல்லையா. எப்படி கோச்சிக்குவா? நீங்கள் வேலைக்கு போன தானே. நேற்று சென்னை, இன்னைக்கு மதுரை, நாளைக்கு இன்னொரு ஊர், நாளை கழிச்சு இன்னொரு ஊர். இப்படி இருந்தால் எவன் கோச்சிக்குவான்? அந்த அம்மா வராது சார். அது எப்போ வரும்னா ப்ரமோஷன் வாங்குற அன்னைக்கு மட்டும் வரும். ஆனா கடவுள் பாருங்களேன், சிலருக்கு மட்டும் சில யோகத்தை கொடுத்துறாங்க. ப்ரமோஷன் மட்டும் ஒரு சிலருக்கு. எங்க பேங்க்ல சொல்லுவாங்க, வேலை செய்யறவனுக்கு வேலை கொடு, வேலை செய்யாதவனுக்கு ப்ரமோஷன் கொடுக்கும். இது பேங்கிங் சர்க்கிள்ல சொல்றது. வேலை செய்யறவனுக்கு வேலை கொடு, வேலை செய்யாதவனுக்கு ப்ரமோஷன் கொடு. அதைத்தான் இவங்க கேஸ்ல நடத்தியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு நாடு ரொம்ப உதவி செய்கிறதுன்னு சொல்றது நியாயம் இருக்கு. ஆனா ராஜபாளையத்தில் இருக்கிற எல்லாருக்கும் 11 வருஷத்துல 7 ப்ரமோஷன் கிடைச்சிருக்கா? யாருக்குமே கிடைக்கலையே. அவங்க ரொம்ப சொல்றாங்க, வீடு என்ன செய்கிறது? சீரியல் பார்க்க சொல்லுகிறது. ஆனால் சமுதாயம் சீனியர் மேனேஜர் ஆக்குகிறது. வீட்டில் சீரியல் பார்க்குற எல்லாரும் சமுதாயத்தில் சீனியர் மேனேஜர் ஆகிட முடியுமா? சீரியலை நீங்க பார்க்கறதுனால தான் நாங்க பார்க்குறோம் சார். நீங்க வீட்டுக்குள்ள என்ன வேணாலும் செய்யலாம், அந்த அம்மா பார்க்குற சீரியலை மாற்ற முடியுமா? மாத்தினா அவன் ரோட்ல நிக்கணும். உண்மை. பல இடங்கள் சீரியல் அந்த ரிமோட் அந்த அம்மா எடுத்துக்கிட்டு பாத்ரூம் போனாலும் உள்ள போய் வச்சுக்கிறது. ஏமாண்ணா நீங்க மாத்தினாலும் மாத்திடுறீங்க. முன்னாடியாவது இந்த லோக்கல் கேபிள் வரும்போது ஒரு சேனல் மாத்துறது ரொம்ப ஈஸி. இப்போ இந்த டாடா ஸ்கை, ஏர்டெல்லாம் வந்த பிறகு 1537ன்னு ஒரு நம்பர் இருக்கு. அப்புறம் 1574க்கு இன்னொரு சேனல் இருக்கு. அதை மாத்துறது, கண்டுபிடிச்சு மாத்துறதுக்குள்ள மெயின் சீன் போயிருமா. படக்குல இப்ப மாத்த முடியல. அவ்வளவு டென்ஷன்ல இருக்காங்க மேடம் சீனியர் மேனேஜர். சிஸ்டர் நிவேதிதா பாரதி, நல்ல விஷயம் அது. மகாகவி பாரதி பாபா அவர் காங்கிரஸ் மாநாடுக்கு போறாரு, மனைவி இல்லாம போறாரு. ஆனா அங்க நிவேதிதாவை பார்த்த பிறகு அவர் வாழ்க்கையில், அவர் சிந்தனையில், அவர் போக்கில், பெண்களை பற்றி அவரது அபிப்பிராயத்தில், எழுத்துக்களில் மாற்றம் வந்தது. இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் சமூகம் எப்படி இருந்தது? அதற்கு தயாராக இருந்ததா? மகாகவி பாரதி மறைந்த பிறகு அவரது மனைவி செல்லம்மா கடையத்தில் வாழ்ந்தார்கள். கடையத்தில் எப்படி வாழ்ந்தார்கள்? நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், திமிர்ந்த ஞான செருக்கு, இது எதுவும் இல்லாமல் தலை முழுக்க வழித்து வைதவிய கோலத்தில் இருந்தார்கள். நான் சொல்றது உண்மை. பாரதியின் வாழ்க்கையை இந்த சமூகம் ஏற்றுக்கொண்டது, வார்த்தையை இந்த சமூகம் ஏற்றுக்கொண்டது. ஆனால் அன்றைக்கு கணவனை இழந்த பெண்கள் தலையில் முடியோடு இருக்கக்கூடாது. அப்படித்தான் பாரதியின் மனைவி வாழ்ந்தார். அதற்கு காரணம் என்னம்மா? 7 ப்ரமோஷன் வாங்கினா எப்படி சொல்றது? உண்மை அது. சமூகம் பாரதியின் மனைவியை அப்படித்தான் வைத்திருந்தது. சமூகத்துக்கு பயந்துதான் தன் கணவன் சொன்ன அத்தனை புரட்சி கருத்துக்களுக்கும் மாறாக செல்லம்மாள் வாழ்ந்து மறைந்தார். சமூகம் நினைத்தால். அதில் இவங்க சொல்றாங்க, மலாலாவுக்கு சமுதாயம் நோபல் பரிசு கொடுத்தது, உலகம் கொடுத்தது, சமூகம் கொடுக்கவில்லை. அவர் வாழ்ந்த பாகிஸ்தான் பகுதி சமூகம் பெண்களை இன்றும் படிக்க விடுவதில்லை. அதான் உண்மை. அவர் அங்கிருந்து ஏர்லிஃப்ட் பண்ணி இங்கிலாந்துக்கு கொண்டு போய் உயிரை காப்பாத்தினாங்க. அங்கே இருந்திருந்தால் அந்த அம்மா ஆஸ்பத்திரியில கூட உயிரோடு இருக்க முடியாதுன்றதுக்காக யாருக்கு தெரியாம அமெரிக்க உதவியோடு இங்கிலாந்து படைகள் ஏர்லிஃப்ட் பண்ணாங்க, கொண்டு போய் இங்கிலாந்துல காப்பாத்தினாங்க. இன்னும் அவங்க அந்த ஊருக்கு போயிருக்காங்களான்றதே சந்தேகம்.